பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்ற ஒரு நீண்டகால பயிற்சியை சொன்னாலும் கூட முழுமையான நற்பலனை நோக்கி நகரவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி. அந்த 3 பயிற்சியும் தரக்கூடிய கெடுபலனை தடுத்து நற்பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி, குறுகிய கால பயிற்சி தான். அந்த வகையில 7/12/2025 16/1/2026 வரை பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சியாகின்றார். ஆயுள் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானம், அதுவும் தந்தை ஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற ஒரு அருமையான காலகட்டம். அதே நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி எங்க தனுசுல சந்திக்கிறாங்க. அதோடு பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி, புதனை பொறுத்த வரைக்கும் 29. அதே நேரம் குருவினுடைய பார்வையும் பெறுகின்றார். இத்தகைய தாக்கம் மாற்றம் கும்பத்துக்கு வருமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசுரத்துல பார்க்கலாம். கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 நாள், கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம், கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 1, 2, 3. கும்பராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லுவேன். அதே நேரம் உங்க வெற்றிக்கு ஒரு முட்டுக்கட்டை கர்மாதிபதி கர்மத்தின் காரணமாக சனி பகவான் தந்தாலும் கூட கவலையே படாது. இந்த காலகட்டம், இந்த சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கின்ற இந்த காலகட்டத்துல கூட வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களையும் வெற்றியை ருசித்தவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். கவலைப்படாதீர்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மன ரீதியா, உடல் ரீதியா பிறர் மனதை வேதனைப்படுத்தக்கூடியவர்களும், தவறான பாதையை நோக்கி செல்பவர்களும், தவறான மனிதர்களோடு தொடர்பு இருப்பவர்களை மட்டுமே அவர் கண்டிப்பார். அந்த வகையில் அதை நாம் விட்டுவிடலாம். அதே நேரம் பார்த்தா மற்ற கிரகங்களுடைய இருப்பு இந்த செவ்வாய் பயிற்சின்னு பார்த்தா செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிப்பதனால காரிய தடைகள் விலகும். இது ஒண்ணுதான். இது ஒரே வரியில கூட இதை முடிச்சிடலாம். ஆனாலும் சொல்லித்தானே தீர வேண்டும். செவ்வாய் பலத்துடன் இருப்பதனால, சஞ்சரிப்பதனால, நகர்வதனால காரிய தடைகள், காரியம் திருமணமா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், வாழ்க்கையா இருந்தாலும், எடுத்த காரியம் எதுவாயினும் அதில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக மாறுவதை பார்க்கலாம். நிதானமும் கவனமும் மிக மிக முக்கியம் இந்த காலகட்டத்தில். காரணம் சனியினுடைய செயல்பாடு. யாரையும் முழுமையாக நம்பி ஏமாந்து விட வேண்டாம். சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடம் விலகும். அதே நேரம் நீண்ட நாள் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பூர்வீக வழக்குகள் எல்லாம் சாதகமாகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அதே நேரம் 7வது சனியில சந்திர தசையோ, அதே நேரம் சந்திர புத்தியோ நடப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, நிதானமா இருங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிப்பதனால் காரிய தடைகள் விலகி நிம்மதி தரும் என்று கூறினேன் அல்லவா? அருமையான சந்தர்ப்பம் தானே. இதற்காகத்தானே போராடினீர்கள், இதற்காகத்தானே கண்ணீர் விட்டு கதறி நின்றீர்கள். கவலையே பட வேண்டாம். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி நகருவதாக இருக்கும். அதே தான் ஒரு நிகழ்வை நான் சொல்லணும். ஒரு மனிதனுடைய முயற்சி, அந்த முயற்சிக்கு செவ்வாய் ஒரு காரணம். நாம் எந்த முயற்சி இருந்தாலும் சரி, அந்த முயற்சி ஒருத்தர் முயற்சி பண்றாரு, ஒரு வேலை கிடைக்கணும்னா உடனே வேலை கிடைச்சிருது. முதல்ல அப்ளிகேஷன் போடணும், அணுகணும், தெரிவிக்கணும். அந்த வகையில பார்க்கும் பொழுது செவ்வாய் ஒரு முயற்சிக்கான ஒரு காரணத்தினுடைய முயற்சி. அந்த முயற்சியில தூண்டலும் இல்ல. முயற்சியை எடுத்தால் மட்டும் போறாது. அப்ளிகேஷன் போட்டு வீட்டுல படுத்துட்டா போதுமா? அடுத்த முயற்சி செய்ய வேண்டும். யாரை சந்திக்க வேண்டும், யாரை பார்க்க வேண்டும். அந்த முயற்சியை தூண்டுகின்ற சக்தி கடத்திரக்காரர்கள் சுக்கிரன். முயற்சியும் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது அற்புதமாக புத்தி கூர்மையோடு வெற்றியை நோக்கி நகரம்னா புதன். அந்த 3மே உங்களுக்கு துணையா இருக்கிறாங்க. இதை விட என்னங்க வேணும்? ஏன் சனி பகவானை பத்தி கவலைப்படுறீங்க? இந்த 3ம் சனி பகவானுடைய இயல்பு என்னங்க? கடுமையா உழைக்கணும். வேர்வை சிந்தும், நெத்தி வேர்வை நிலத்துல விழுற அளவுக்கு நாம் உழைப்போமானா, வேர்வை சிந்துவோமானா கண்டிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோக பலனை தருவார். அதே நேரம் செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிப்பதனால காரிய தடை விலகும் என்று கூறினேன். குறிப்பா காரிய அனுகூலம் உண்டாகும். குறிப்பா சொல்ல போனா 11 மற்றும் 12ஆம் இடங்கள்ல கடத்திரக்காரர்கள் சுக்கிரன் இருப்பதனால சுப விரய செலவுகள் வந்தாலும் கூட அது திருமணம் சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ ஒரு நல்ல மாற்றத்திலே மனதுக்கு சந்தோஷத்தை தரும். இடமாற்றத்தை சந்திக்கலாம். அரசு துறையில, பொதுத்துறையில் வேலை செய்பவர்கள் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் கும்பராசிக்காரர்கள். இந்த 3 கிரகங்களும் குருவின் பார்வையோடு சுத்த நாங்களும் நலமாக இருப்பதனால ஒரு முறை திருத்தணி செல்லுங்க. அந்த திருத்தணியில ஒரு அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் குரு என்றால் தட்சிணாமூர்த்தி தானே நினைக்கின்றோம். இங்க பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதிக்கு ஒரு அற்புதமான ஒரு வடிவம், ஒரு சொரூபம், ஒரு சிலை உள்ளது. சிலை என்று சொல்வதை விட தெய்வ வடிவம் உள்ளது. அவருக்கு உங்களால் பிடிச்சி எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு மஞ்ச வஸ்திரம் சாத்தி மனமுருக அந்த பிரகஸ்பதியின் பாதம் படுவீங்களா? உலகத்துல வேற எங்கேயும் பிரகஸ்பதிக்கு
ஆலயம் இல்ல. இந்த திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்துலதான் குரு பகவானுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கு. சென்று நின்று வணங்கி பாருங்கள். குருவின் அருள் மற்றும் குருவின் பார்வை மட்டும் கும்பத்துக்கு கிளத்தி விட்டால் சனி பகவான் பாதிப்பில்லை, தொட்டது துலங்கும்.